வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கடலைக்கடை. அவர் ஒரு அழகிய பெண் என்பதை உலகம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. யாரேனும் ஒரு பெண் தான் மிகப்பெரிய அழகு என்று கர்வம் கொண்டு செயல்படும் பொழுது அந்த பெண்ணை பெரும்பாலான மக்கள் நீ என்ன பெரிய இவளா என்று அந்த அழகியின் பெயரைச் சொல்லிதான் கேட்பார்கள். உலகில் இருக்கக்கூடிய எல்லோராலும் பேரழகி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண். ஆனால் அவருக்கு வேறொரு முகம் இருக்கிறது. அவர் மிகச்சிறந்த ஆட்சியாளர், மிகவும் தந்திரமானவர். அதேபோல எதிர்காலத்தை ஆழ்ந்து சிந்தித்து மிகவும் மதிநுட்பமாக செயல்படக்கூடியவர். யார் அவர்? எங்கு பிறந்தார்? அவருடைய அந்த இன்னொரு வரலாறு என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கடலைக்கடை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம் நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்தடையும். வாருங்கள், இப்பொழுது வரலாற்றுக்குள் செல்வோம். அந்த அழகிதான் கிளியோபாட்ரா. இந்த உலகில் கிளியோபாட்ரா மிகவும் அழகான பெண் என்று நாம் இன்றும் கூறுகிறோம். கிளியோபாட்ரா 2050 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். மற்ற பெண்களுடன் ஒப்பிடும்போது கிளியோபாட்ரா மிகவும் அழகான பெண் என்பதை காட்டிலும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரம் கொண்ட பெண் என்று அறிந்த மக்கள் மிகவும் குறைவு. இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள காரணத்தை இப்போது பார்ப்போம். கிளியோபாட்ரா எகிப்தில் வாழ்ந்தவர். அவளுடைய தந்தை ஒரு மன்னர். அவர் தன் மகளுக்கு மிக இளம் வயதிலேயே அரசாட்சி, தலைமைத்துவம் பற்றி கற்றுக் கொடுத்தார். கிளியோபாட்ரா 17 வயதில் இருந்தபோது கிளியோபாட்ராவின் தந்தை இறந்தார். கிளியோபாட்ரா தந்தைக்கு பின் தான் ஆட்சி செய்யலாம் என்று முடிவு செய்து அந்த ஆட்சியை கைப்பற்ற முயன்றபோது அவர் ஒரு பெண் என்பதால் அரசவையில் இருந்த அரச பிரதானிகள் மற்றும் மக்கள் அதை எதிர்த்தனர். அப்போதைய எகிப்திய விதிகளின்படி ஒரு பெண் தனியாக ஆட்சி செய்ய முடியாது. அதனால் கிளியோபாட்ரா ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை எடுத்தார். அது தன் உடன்பிறந்த சகோதரனையே மணந்து தான் அரசியாக முடிசூட்டிக் கொள்வது என்று. அந்த கால வழக்கத்தில் அது ஒரு சகஜமான நிகழ்வு என்பதால் தன்னுடைய சகோதரனை மணந்தாள். இது விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் அரச குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் திருமணம் செய்து கொள்வார்கள். அதனால் அவர்கள் அதே இரத்தத்தை பராமரிக்க முடியும். அரச பாரம்பரியத்தில் வேறு ஒரு இரத்தம் கலந்துவிடக்கூடாது என்ற கொள்கையுடன் இருப்பார்கள். இது எகிப்திய வழக்கமாகும். தன் சகோதரனை மணந்த பின்பு தானே நாட்டின் பேரரசியாக முடிசூட்டிக் கொண்டாள். அது மட்டுமின்றி நாட்டை நன்றாக ஆட்சியும் செய்தாள். நாட்டில் பஞ்சம் வந்தால் அரசு சேமித்த வரிப்பணத்தை பயன்படுத்தி மக்களை அதிலிருந்து விடுபட செய்தாள். கிளியோபாட்ரா ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மக்கள், அரச பிரதானிகள் எந்த கிளர்ச்சியும் செய்யவும் இல்லை, ஏற்படவும் இல்லை. கிளியோபாட்ராவும் அவரது குடும்பத்தினரும் அலெக்சாண்டரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். கிளியோபாட்ராவின் மூதாதையர் 300 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்துக்கு வந்தனர். கிளியோபாட்ராவின் அரசாட்சியில் எகிப்து செழிப்பாக இருந்தபோதிலும் அவரது மூதாதையர் தலைமுறை எகிப்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்பதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரது மூதாதையர் குடும்பம் முழுவதும் கிரேக்க மொழியில்தான் பேசினார்கள். ஆனால் கிளியோபாட்ரா எகிப்து மக்களுக்காக எகிப்திய மொழியில் பேசினாள். கிளியோபாட்ரா எகிப்திய பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டாள். எகிப்திய மக்கள் கிளியோபாட்ராவை தங்கள் கடவுளாக பார்த்தனர். கிளியோபாட்ராவின் புகழ், செல்வாக்கு, மக்கள் அவரை கடவுளாக பார்த்து நேசிப்பது போன்றவை கிளியோபாட்ராவின் கணவர், அதாவது அவரின் சகோதரருக்கு பெரும் பொறாமையையும் கோபத்தையும் எரிச்சலையும் பொறாமையையும் ஏற்படுத்தியது. அதனால் ஒரு பெண் எப்படி தலைமை தாங்கி நாட்டை வழிநடத்தலாம் என்று அரச பிரதானிகளின் மனதை கலைத்து கிளியோபாட்ராவை நாட்டை விட்டே துரத்தி அடித்தார் கிளியோபாட்ராவின் கணவரான சகோதரர். பின்னர் கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசருடன் சேர்ந்தார். ஜூலியஸ் சீசர் ரோமின் ஜெனரலாக இருந்தார். கிளியோபாட்ரா தன் அழகால், சாமர்த்தியத்தால், தன் மதிநுட்பத்தால் ஜூலியஸ் சீசரை கவர்ந்தார். இதன்பின் ஜூலியஸ் சீசரும் கிளியோபாட்ராவும் காதலித்தனர். ஜூலியஸ் சீசர் கிளியோபாட்ராவை திருமணம் செய்து கொண்டனர். ஜூலியஸ் சீசரின் உதவியுடன் எகிப்து மக்களின் மனதை கவர்ந்த கிளியோபாட்ரா எகிப்து மக்களின் உதவியுடன் மீண்டும் எகிப்தின் ராணியானார். இவர்களுக்கு பிறந்த குழந்தை சிசேரியன் என அழைக்கப்பட்டது. பின்னர் கிளியோபாட்ரா ஜூலியஸ் சீசருடன் இருக்க ரோம் சென்றார். அங்கு ஜூலியஸ் சீசரின் படுகொலை நடந்தது. எனவே ரோம் பாதுகாப்பாக இல்லை என்று உணர்ந்தார் கிளியோபாட்ரா. கிளியோபாட்ரா மிகவும் அழகாக இருந்ததாலும் அவரது செயல்பாடுகளும் ரோம் பெண்களை கவர்ந்தது. ரோம் பெண்களும் கிளியோபாட்ராவை போன்ற செயல்பட துவங்கினார்கள். ரோம் நாட்டு ஆண்களுக்கு கிளியோபாட்ராவை பிடிக்கவில்லை. ஜூலியஸ் சீசரின் கொலைக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் கிளியோபாட்ரா எகிப்து சென்றார். எகிப்தின் இராணுவம் அப்போது சக்தி வாய்ந்ததாக இல்லாமல் வலிமை குன்றியதாக இருந்த நிலையில் ரோமானிய தளபதியான மார்க் ஆண்டனி எகிப்தை தாக்க முயன்றார்.
இதை அறிந்த கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனிக்கு தூது அனுப்பினார். அந்த தூதில் எகிப்தில் உள்ள தங்கத்தை தருவதாகவும் அதற்கு ஈடாக எகிப்தை காக்க வேண்டும் என்று சமரசம் பேசினார். இந்த சமரசத்தை ஏற்ற மார்க் ஆண்டனி கிளியோபாட்ராவை சந்தித்தார். இதன் விளைவு மார்க் ஆண்டனிக்கு கிளியோபாட்ரா மீது காதல் வந்தது. கிளியோபாட்ராவை காதலிக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மார்க் ஆண்டனி கேட்டபோது கிளியோபாட்ராவோ ஒரு கணக்கு போட்டார். மாவீரரான மார்க் ஆண்டனியை நாம் திருமணம் செய்து கொண்டால் மீண்டும் நாம் எகிப்தின் ஆட்சியாளராக மாறிவிடலாம், எகிப்தினுடைய பாதுகாப்பையும் உதவி செய்துவிடலாம் என்று முடிவு செய்து அந்த காதலுக்கு சம்மதி தெரிவித்தார் மார்க் ஆண்டனி. திருமணம் செய்து கொண்டார். கிளியோபாட்ரா மார்க் ஆண்டனி தம்பதிக்கு 3 குழந்தைகள் பிறந்தன. இதன்பின் எகிப்து ரோம பேரரசு இரண்டையும் ஒன்றாக இணைத்து மாபெரும் சாம்ராஜ்யத்திற்கு அரசியாக வேண்டும் என்கின்ற கற்பனையோடு கிளியோபாட்ரா மீண்டும் ரோம் சென்றார். ரோம் மக்களுக்கு கிளியோபாட்ராவை பிடிக்கவில்லை. அவருக்கு எதிராக திரும்பினர். மார்க் ஆண்டனிக்கும் அவரது மகன்களான ஆக்டேவியன் அவர்களுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. மார்க் ஆண்டனி போரில் தோற்று தற்கொலை செய்து கொண்டார். கிளியோபாட்ரா எகிப்திலிருந்து ஒரு நாகப்பாம்பை தன்னோடு எடுத்துக் கொண்டு வந்திருந்தார். அந்த பாம்பை தன்னை கடிக்க செய்து தன் குடல் எங்கும் நாகப்பாம்பு விஷம் ஏறி இறந்து போனார். அதாவது தற்கொலை செய்து கொண்டார். கிளியோபாட்ரா தந்திரோபாயங்கள் மற்றும் மதிநுட்பம், சிறந்த நிர்வாக திறமை, யாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் பேச்சாற்றல் என்று எல்லா வகையிலும் என்ன திறமையும் அழகும் மிக்கவர். ஆனால் அவர் எடுத்த சில முடிவுகள் அவருக்கு பேராபத்தை ஏற்படுத்தி இறுதியில் தற்கொலையில் முடித்தது. என்றாலும் இதுவரை இந்த உலகிலேயே மிகவும் அழகான மற்றும் சக்தி வாய்ந்த பெண்ணாக கிளியோபாட்ரா கருதப்படுகிறார். வரலாற்று ஆசிரியர்களாலும் மக்களாலும் கொண்டாடப்படுகிறார். இதுவே கிளியோபாட்ராவின் வரலாறு ஆகும். கிளியோபாட்ரா அழகுக்கு பின் இருக்கும் ஆபத்து என்று உலக மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண். அவர் அழகிற்காக மட்டுமல்ல, அவருடைய மதிநுட்பம், திறமை, அதிகாரம், ஆட்சி செய்த முறை போன்றவற்றாலும் மக்களால் கொண்டாடப்படும் பெண்ணாக இருக்கிறார். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பருக்கும் பகிருங்கள். மேலும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வோடு, சுவாரஸ்யமான சம்பவத்தோடு, திரை விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.